பெண்கள்லாம் விஜய் நம்புறாங்க. எப்படி ஏன் நம்புறாங்க? ஏன் நம்பணும்? அவர் ஒரு விஷயம் சொல்றாருன்னா கண்டிப்பா அது செய்வாரு. எப்படி? டோன்ட் லாஃப், ஓகே? Why shouldn't we laugh? Why shouldn't we laugh? இல்ல, எத்தனை மாவட்ட செயலாளர்கள் பெண்களா இருக்காங்க? கிட்டத்தட்ட வந்து ஒரு 50-40 பேர் இருப்பாங்க. 40 to 50 பேர் இருப்பாங்க. இருப்பாங்களா? ஆண்களுக்கு ஈக்குவலா வந்து பெண்களும் வந்து களப்பணி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? நீங்க வந்து அஜிதா அக்கா வாசல்ல நிக்கிறப்ப அண்ணன் கண்டுக்காம உள்ள போனாரு ஆபீஸ்ல. அங்க வந்து அவங்களுக்கு ஈக்குவலா இறங்கியாச்சும் பாத்துக்கலாம்ல. அவங்க வந்து நிக்கிறாங்கன்றதுக்காக அவர் வெளியே இறங்கி வந்தாருன்னா இதே மாதிரி நாமளும் போய் நின்றோம்னா அவரும் வெளியே வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த இது வந்து ஒரு தப்பான உதாரணம். தலைவரை பார்க்க தொண்டர்கள் வரதானே செய்வாங்க. தலைவர் பார்க்க வரல. அதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு. ஓகேங்களா? அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நாங்க வந்து அவர்கிட்ட பேசுறோம், நீ வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஆனா அவங்க அதை கேட்காம அவங்கள வந்து வழிமறைச்சாங்க. இந்த வழிமறைக்கிறது வந்து தப்பான செயல். அதை வந்து ஊக்குவிக்கிறீங்களா? பெண்கள் எல்லாருக்கும் பிடிச்சவரு, பெண்கள் எல்லாம் என் பக்கம்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் காரை விட்டு இறங்கி உனக்கு என்னமா பிரச்சனை, தங்கச்சி தானமா, நீ கொஞ்சம் பொறுத்துக்கோமா அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன இருக்கும் விஜய் அண்ணனுக்கு? படத்துல சொல்றாருல. டீப்பா நம்ம யோசிக்கணும். நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்கள மாதிரியே நிறைய பேர் வந்து அவரை பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும்னு நினைச்சு இருப்பாங்க. இப்ப அவங்க வந்து வழிமறைக்கிறாங்கன்றதுக்காக இறங்கினாருன்னா இதே மாதிரி எல்லாருமே வந்து அரசியல் வந்துட்டா மக்களை பத்தி பேச மாட்டாரு அவரு. மக்கள் பத்தி பேசணும். மக்களை பத்தி பேசணும்ல. அரசியல் மக்களா இருக்கணும். பொது கூட்டத்துல இருக்கணும். மக்கள் கிட்ட பேசணும். பாக்குறதுக்கு லட்சக்கணக்கான சொல்றாங்க. முதலமைச்சர் கொடுத்தா வெளிய வர முடியும். அவங்க வராங்க, எதிர்க்கட்சி தலைவர் அவங்கள பாக்குறாரு. மத்த கட்சி தலைவர் நாம் தமிழர் கட்சி கூட எடுத்துப்போம். அவங்க தலைவர் கூட தொண்டர்களை பாக்குறாரு. இவர் கட்சி தலைவர் தானே, இன்னும் நடிகர், இன்னும் இசட் பிளஸ் செக்யூரிட்டில உள்ள இருப்ப ஏசி கார் கூட தான் இருப்பனா. எப்ப மக்கள் கூட களத்துல இறங்கி அவங்க பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு அவர் எப்ப மக்களுக்கான அரசியல் பண்ண போறாரு, எப்ப மக்களுக்கான அவங்க கூட நின்னு அவங்க பாஷையில பேச போறாரு. உங்களுக்கே எவ்வளவு ஆவேசம் நான் கேக்குறேன். சரி, இது கல்லூரி மாணவன் நேத்து ஒரு ஆக்சிடென்ட் ஆவறாரு. தலைவர் இறங்கி பாக்குறாரு. அவர் வண்டியில பைபாஸ்ல போறாருங்க. திருச்சி பைபாஸ்ல போறப்ப தானே அங்க கல்லூரி மாணவர் கீழே அடிபடுறாரு. சொல்லணும். இப்ப அந்த அஜித் அக்கா வந்து வேலை செய்யாம இருக்காங்களா? அவங்க எனக்கு பதவி கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் சரி, நான் வந்து வேலை பாப்பேன்னு சொல்லிட்டாங்க. அந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. என்ன கேக்குறேன், இதுதான் இப்ப தமிழ்நாட்டோட பிரச்சனையா? நான் கேக்குறேன். 1999 போக்சோ வழக்கு வந்து உறுதி செய்யப்பட்டு 103 கோடி ரூபாய் வந்து இதை கொடுத்திருக்காங்க, நிவாரணம் கொடுத்திருக்காங்க. அத பத்தி எங்கயாவது கேக்குறீங்களா? உங்க தலைவர் கேட்டாரா?